இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளாக புரிஞ்சுக்க குரு அருளும் இறையருளும் வேண்டி தோங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 2லேருந்து ஸ்லோகம் 60லேருந்து 63 வரைக்கும். முதல்ல ஸ்லோகம் 60. யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. இதோட அர்த்தம், குந்தியின் மகனே அர்ஜுனா, கொந்தளிக்கும் புலன்கள் முழுமையை அடைய விடாமுயற்சி செய்யும் ஒரு விவேகியின் மனதை கூட வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்ல முடியும். அடுத்து ஸ்லோகம் 61. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசே ஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இதோட அர்த்தம், எவரொருவர் அனைத்து புலன்களையும் அடக்கி கட்டுப்பாட்டில் வைத்து கவனத்தை உள்ளிழுத்து என்னில் லயித்தவராய் இருக்கிறாரோ அவரே மெய்ஞானத்தின் உறுதி நிலையை அடைகிறார். அடுத்து ஸ்லோகம் 62, 63 ரெண்டையும் சேர்த்து பார்ப்போம். த்யாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷூபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோபிஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹः சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமः ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஸ்யதி. இதோட அர்த்தம், லௌகீக பொருள் சார்ந்த இன்பங்களை பற்றி தொடர்ந்து சிந்திக்கும் பொழுது அவற்றின் மீது ஒரு ஈர்ப்பும் பற்றும் வளர்கிறது. அந்த பற்றுதல் ஆசைக்கு வழிவகுத்து ஆசையிலிருந்து கோபம் உருவாகிறது. கோபம் பகுத்தறிவை மறைத்து மனிதனின் அறிவு மங்கி குழப்பமடையும் போது புத்தி இழந்து முற்றிலும் பாழாகிறான். இப்போது இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி செய்யலாம் வாங்க. ஆசையே அழிவுக்கு காரணம்னு புத்தர் சொன்னதை நாம் படிச்சிருப்போம். நமக்கு மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, பொருளாசை, பணத்தாசை, புகழாசை, இப்படி பலவிதமான விஷயங்கள் மேலே ஆசை துளிர் விட்டு வளர்ந்து அதுவே பேராசையாக மாறி பெரு நஷ்டத்துக்கு வழிவகுக்கும். இதுக்கு பல உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். வேத ஜோதிட சாஸ்திரங்களில், சங்கீதத்தில், போர்க்கலையில், ராஜதந்திரத்தில் எல்லாம் சிறந்து விளங்கின ராவணன் பெண்ணாசையால் மட்டுமே அழிந்ததை நம்ம ராமாயணத்தில் பார்க்குறோம். மண் பொன் பொருளாசையால் அழிஞ்ச கௌரவர்கள் துரியோதனனை பற்றி மகாபாரதத்தில் படிக்கிறோம். பணத்தாசை பிடிச்சு தேவைக்கு அதிகமாக பணம்னு பேயா அலையிற பல பேரை நம்ம கண்கூட பார்க்குறோம். எப்படியாவது பேரும் புகழும் வாங்கிடணும்னு, ஃபேமஸ் ஆகணும்னு என்ன வேணால் பண்ணி வைரல் ஆகிறவங்களையும் பார்க்குறோம். கண்ட இடத்துல செல்ஃபி எடுத்து சாகிறவங்களையும் பார்க்குறோம். அதனால் எப்படி நம்ம ஆசை படிப்படியாக வளர்ந்து நம்ம அழிவுக்கு காரணமாக இருக்க முடியும்னு இந்த 62, 63 ஸ்லோகங்களில் பகவான் சொல்கிறார். லௌகீக பொருள் சார்ந்த இன்பங்களை பற்றி தொடர்ந்து சிந்திக்கும்போது அவற்றின் மீது ஈர்ப்பும் பற்றும் வளர்கிறது. பற்றுதல் ஆசைக்கு வழிவகுத்து ஆசையிலிருந்து கோபம் உருவாகிறது. கோபம் பகுத்தறிவை மறைத்து மனிதனின் அறிவு மங்கி குழப்பமடையும் போது புத்தி இழந்து முற்றிலும் பாழாகிறான் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம திரும்ப திரும்ப பார்த்து திரும்ப திரும்ப கேட்டு திரும்ப திரும்ப கவனம் செலுத்தும் போது அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கும்போது அந்த விஷயத்தின் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு வருங்க. அது ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா அது எப்படியாவது அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைப்போம்.
அதுவே ஒரு பர்சனாக இருந்ததுன்னா அவங்க கூட பேசணும், பழகணும், ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணணும், இல்லை காதலித்து கைப்பிடித்து வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு நினைப்போம். இதுவே ஒரு ராஜாங்க விஷயமாக இருந்தால் மற்றவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு மற்ற நாடுகளை எல்லாம் எப்படி சண்டை போட்டு நம்ம நாட்டு கொடியை நட்டு அரசாளலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். அப்படி ட்ரை பண்ணும்போது நமக்கு அந்த விஷயத்து மேலே ஒரு அளவு கடந்த அட்டாச்மெண்ட் உருவாகி எப்பாடுபட்டாவது என்ன விலை கொடுத்தாவது அந்த ஆசையை தீர்த்துக்க தீவிரம் காட்டுவோம். நம்மளோட தீவிர முயற்சி தீவிரவாதமாக மாறும். இல்லீகல் மீன்ஸில் கூட எல்லா தவறான வழிகளையும் கூட நம்ம யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை அடையிறதுக்கு காரணமாகிடும். இப்போது யாராவது நம்ம ஆசைக்கு குறுக்க வந்தால் அவ்வளவுதான், நமக்கு கெட்ட கோபம் வந்து நம்ம எதிரில் ஆப்போனண்ட் யாருன்னு கூட யோசிக்காமல் நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்குற நம்ம பகுத்தறிவு மங்கி போய் நம்ம கோபத்தை அவங்க மேலே வயலன்ஸாக காட்ட ஆரம்பிச்சிடுவோம். நமக்கு வர்ற ஆத்திரத்தில் நம்ம புத்தி அழிஞ்சு போய் சுய உணர்வு இல்லாமல் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். மற்றவங்க எல்லாம் கெட்ட பயசாரிவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிடுவோம். இதைத்தான் நம்ம முன்னோர்கள் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொன்னாங்க. இப்படி தான் நம்ம அழிவுக்கு நம்ம ஆசையே மூல காரணம்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். இது சாதாரண பொதுஜனமான நமக்கு மட்டுமே பொருந்தும்னு சொல்ல முடியாதுங்க. நல்லா தீவிர ஆன்மீக பயிற்சி பண்ணி ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறவரை கூட ஒரே ஒரு சின்ன ஆசை கூட அவங்கள ஆன்மீக உயரத்தில் இருந்து படுகுழிக்கு தள்ளிடும்னு பகவான் கிருஷ்ணர் 60வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இதுக்கு ஒரு உதாரணம் தாங்க இந்த கதை. பண்டைய காலத்தில் சௌபரின்னு பல காலம் கடுந்தவம் புரிஞ்ச ஒரு சிறந்த முனிவர் இருந்தார். அவர் சாதாரண ஞானி இல்லை, தன்னோட உடலை முழு கட்டுப்பாட்டை அடைஞ்சவர். அவர் யமுனை நதியில் தண்ணிக்கு அடியில் மூழ்கி தியானம் செஞ்சார். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது எதேச்சையாக அவர் மீனின் இனச்சேர்க்கையை பார்க்குறாரு. அதுவே அவருக்கு தானும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. அவ்வளோதான், அவரோட தியானம் தடைப்பட்டு போய் தன்னோட ஆசையை நிறைவேற்ற யமுனை ஆற்றுக்கு வெளியில் வந்து பார்க்குறாரு. அங்கே பக்கத்தில் அயோத்தியில் மந்தாத்தா அப்படின்னு ஒரு ராஜா, அவருக்கு 50 பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த ராஜாவை பார்த்து ஒரே ஒரு பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு போய் அவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு உங்கள் மகள்களில் ஒரு மகளை கட்டி வைங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த மந்தாத்தா ராஜா, இந்த வயசான முனிவரை யார் கட்டிக்க ஆசைப்படுவாங்க, எல்லோரும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு, சரி நான் உங்கள் முன்னாடி 50 பொண்களையும் நிறுத்துகிறேன், அவங்களில் யார் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்கள நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ராஜாவோட உள்நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட சௌபரி முனிவர், சரி நான் சாயங்காலம் வரேன், எல்லாம் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சாயந்தரத்துக்குள்ளே தன்னோட யோக சக்தியை பயன்படுத்தி தன்னை ஒரு அழகான இளைஞனாக மாற்றிக்கிட்டார். சாயங்காலம் அரசவைக்கு வந்தால் 50 பெண்களும் போட்டி போட்டுக்கிட்டு இந்த இளம தோற்றத்தில் அழகாக ஜொலிக்கிற சௌபரி முனிவரை தான் கட்டிக்கணும், கட்டுனா இவரை மட்டும்தான் கட்டுவேன்னு சொல்ல வேறு வழியே இல்லாமல் மந்தாதா ராஜா 50 மகள்களையும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய நிலைமை. ஆனால் ஒரு ஆள் எப்படி 50 மனைவிகளை சமாளிப்பாருன்னு யோசிக்க, இதை யோசித்த சௌபரி முனிவர் தன்னோட யோக சக்தியை மறுபடியும் பயன்படுத்தி 50 உருவங்களை எடுத்து 50 ஆளாக மாறிட்டு 50 ராஜகுமாரிகளையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பல வருஷம் குடும்பம் நடத்தி பல குழந்தைகளை பெற்றுக்கிட்டு பல வருஷம் ஆனதுக்கப்புறம் திடீர்னு யோசித்து பார்த்தா, அடடா நம்மளோட ஒரே ஒரு சின்ன ஆசை நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்தில் நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் தடையை உண்டாக்கி நாம் இப்படி சம்சார சாகரத்தில் விழுந்துட்டோமே, மீள முடியாத அளவுக்கு படுகொழியில் விழுந்துட்டோமேன்னு கவலைப்படுறாரு. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டால் பகவான் 61வது ஸ்லோகத்தில் பதில் சொல்கிறாருங்க. எவர் ஒருவர் அனைத்து புலன்களையும் அடக்கி கட்டுப்பாட்டில் வைத்து கவனத்தை உள்ளிழுத்து எண்ணில் லயித்தவராய் இருக்கிறாரோ அவரே மெய்ஞானத்தின் உறுதி நிலையை அடைகிறார் அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் இடம் கொடுக்காம நம்ம முழு கவனத்தையும் பகவான் மேலே மட்டுமே வச்சு பகவானே கதின்னு ரெகுலராக தியானம் பண்ணுறதாங்க ஒரே வழி.
சரி, நாமளும் இப்படி தியானம் பண்ணுவோம். மெய்ஞானத்தை, உறுதி நிலையை அடைய முயற்சிப்போம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.